நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமர் பதவி இழக்க போறாரு. மத்தியில பாஜகவினுடைய ஆட்சி சீக்கிரம் கவிழ போகுது. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முறை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தலைநகர் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு அறப்போராட்டம் நடத்துறாங்க. அந்த அறப்போராட்டத்துல உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட 20 நாள் உண்ணாவிரதம் திரு சோனம் வாங்சுக் இருக்கிறாரு. அவர் அடாவடியா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு வன்முறை. அதுக்கடுத்து வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா வந்து பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியா போகலான்னு கிளம்புறப்போ அப்பத்தான் மிகப்பெரிய வன்முறை வந்து நிகழுது. டெல்லி போலீஸும் துணை ராணுவ படையும் சேர்ந்து லட்சோப லட்ச இளைஞர்களையும் பெண்களையும் யாருன்னு கூட பார்க்காம எல்லாத்து மேலேயும் வந்து தடியடி வந்து நடத்துறாங்க. இந்த தடியடியில எத்தனையோ மாணவர்களுடைய தலை உடைக்கப்படுது, கைகால்கள் வந்து முறியப்படுது. அதே மாதிரி நிறைய பெண்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. பெண்களை அடிக்கிறது, அதுவும் இல்லாம நிறைய இளைஞர்கள் வந்து அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க தன்னுடைய உரிமையை மீட்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, துணை ராணுவ படையா இருந்தாலும் சரி, டெல்லி போலீஸா இருந்தாலும் சரி, நிறைய பாஜகவினுடைய குண்டர்கள் வந்து உள்ள புகுந்து வன்முறையை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள் வந்து, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய லட்சோப லட்ச இளைஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துணை ராணுவ படையினருக்கு வந்து பேட்ச் கிடையாது. அதே மாதிரி நிறைய கலர் ட்ரெஸ் போட்டவங்க, தாடி வச்சவங்கலாம் வந்து அந்த லத்தி எடுத்துட்டு வந்து அந்த இளைஞர்களை வந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லி போலீஸ்ல நிறைய பேருக்கு பேட்சும் கிடையாது. நிறைய பேர் தாடி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து போலீஸ்க்கான ஒரு அங்க அடையாளமே இல்லாம போலீஸ் உடைய போட்டுக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஆக இவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்திட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து எவ்விதமான எந்த கருத்துக்களுமே சொல்லாம தன்னோட வீட்டுல பயந்து ஒடுங்கி நடுங்கி உட்கார்ந்துக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்து காங்கிரஸை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்களும் மேனகா காந்தி அவர்களும் இதற்கு ஆதரவா வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவர்களையும் வந்து அடாவடித்தனமா ஜனநாயகத்துக்கு எதிராக குண்டுக்கட்டா தூக்கி கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பாசிச பாஜகவினுடைய வன்முறைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அத்துமீறிட்டே போகுது. அதாவது தலைநகர் டெல்லியில நீட் வினாத்தாள் கசிவு மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான இழப்பீடு தொடர்பா வந்து சிஜேபியை சேர்ந்த மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஜனநாயக அரசு என்ன பண்ணணும்? தவறை ஒத்துக்கிட்டு ஆமா பண்ணது தவறுதான் சொல்லி பதவிகளை இருக்கணும். இல்லைன்னா அந்த கட்சியினுடைய தலைவரை கூப்பிட்டு இணக்கமான பேச்சுவார்த்தை செஞ்சு அதுக்கான ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம கிட்டத்தட்ட சோனம் வாங்சுக் வந்து 20 நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அந்த கடைசி இருக்கிறப்போ அதுல துண்டை வேற மூடி அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவர் வந்து 20 நாள் சோதனை சாப்பிடாம இவ்வளவு வலுவிழந்து இருப்பாரு. அவரை குண்டு கட்டா தூக்கி ஒரு வேன்ல வச்சுக்கிட்டு அவசர அவசரமா போறாங்க. பேரணி நடந்த மாணவர்கள் மேல ஈவு இறக்கம் இல்லாம தடியடி நடத்துறது, அதே மாதிரி ரத்த வர அளவுக்கு கொலைவெறி தாக்குதல் நடத்துற மாதிரியான எல்லா சம்பவங்களும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்க்க வந்திருப்பாரா? கண்டிப்பா பார்த்திருப்பாரு. இதுல வேற பாஜக குண்டர்கள் வேற அதுக்குள்ள புகுந்து மேலும் அந்த மாணவர்கள் வந்து தாக்கியிருக்காங்க. இது எவ்வளவு வன்மைக்குரியது, கண்டனத்துக்குரியது. இந்தியாவில தான் நம்ம வாழ்றோமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளுக்காக போராடிய லட்சோப லட்ச இளைஞர்கள் மேல இப்படி வன்முறையை தாக்குன பாஜக அரசு இனிமே ஆட்சிக்கு வருமா? எந்த மூஞ்சியை வச்சுட்டு இளைஞர்களிடம் மக்களிடமும் போய் ஓட்டு கேட்பாங்க? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது பிஜேபி அரசை சார்ந்துள்ள ஊடகங்கள் வந்து இதை வேற மாதிரி தெரிக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து காவல்துறை அடிச்சதாகவும் காவல்துறை பதில் தாக்குதல் நடத்துறதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி இதை வேற பக்கம் திரை செய்திருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே உடனுக்குடனான தகவல் வந்து சிஜேபியோடைய இன்ஸ்டா சமூக ஊடகங்கள் பக்கத்திலும் நிறைய மாணவர்கள் வந்து உடனுக்குடனா என்ன நடக்குது, எப்படி வந்து அந்த வன்முறை நிகழுது, பாஜகவை சேர்ந்த குண்டர்கள் வந்து எப்படி வந்து மக்களை தாக்குறாங்கன்னு உடனுக்குடனான தகவல்களை வந்து நமக்கு சமூக ஊடகங்கள் வாயிலா வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். உலகத்துல மிகப்பெரிய இளைஞர்களுடைய எழுச்சியின் காரணமா வந்து எத்தனையோ லட்சோப லட்ச அரசுகள் வந்து கவிழ்ந்திருக்குது. இலங்கையிலா இருக்கட்டும், இல்லதாங்கிட்டு பங்களாதேஷா இருக்கட்டும், இந்த மாதிரியான இளைஞர்களுடைய எழுச்சியால வந்து நிறைய அரசு வந்து கவிழ்ந்திருக்குது. அந்த வரிசையில பாஜகவும் திரு நரேந்திர மோடி அவர்களும் கண்டிப்பா கவிழ போறாங்க. இனிமே இந்தியால
பாஜக வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது. ஒன்றியத்தில் ஆட்சி செய்யற பாஜகவையும் திரு வன்முறை நாயகன் திரு நரேந்திர மோடி அவர்களையும் இந்த வன்முறையை நிகழ்த்திய டெல்லி போலீஸுடன் சேர்ந்து பாஜக குண்டர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கணும். லட்ச மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க மேல இவ்வளவு பெரிய வன்முறை நிகழ்ந்திருக்குது. இதுக்காக நம்ம கண்டிப்பா குரல் கொடுக்கணும். ஜெய் பீம்.